சவந்தரி குட்டினா சட்டில தோசை கல்லுல மாவு ஊத்தினா அதுக்கு பேர் தோசை. கட்டி வைங்க சேவா பரோட்டா மாவை ஊத்தினா அதுக்கு பேர் தோசை தோசை. ஆரம்பத்திலே உங்க பாட்டி அனுப்பிச்சியா எங்க பேர் சொல்லாம இருந்தா கூட பொறுமையா வச்சிருப்பாங்க போல இது சத்தியமா வீட்டுல பெரியவங்க சொல்ற பேச்சு கேக்குறியாடி கேட்க மாட்டேன் ஒரு வேலையா செய்யறியா அதெல்லாம் வாய் வச்சு வரைய மாட்டான் உறுதியா எந்த வேலையும் பண்றது இல்லையா நேரா போத்தா 10 நாளைக்கு அங்க வேலை பாக்குறியா அதுக்கப்புறம் வேற வேலைக்கு போயிடுறான் என்ன பண்ணாது வாழ்க்கை தோசை கல்லுல பாவு ஊத்துறா தோசை வராது வேற என்ன வரும் வரும்போதே பாட்டோம் கும்பலமா வரையும்னா என்னடா வரா தோசை தானே வரும் அங்க இட்லி குண்டால மாவு ஊத்துனா இட்லி குண்டாவுல ஊத்துறது வருமா தண்ணியில கட்டி போடாத தண்ணியில ஊத்தணும் இட்லி தண்ணி அது ஊத்தி உள்ள வைக்கணும் அது சும்மா சும்மா அடிக்காத சொப்பு வருமா வந்து வேலை செய்யாது இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் வேலை பார்த்தா சப்ப வலி எடுக்கும் பின்னாடி வலி கொடுக்கும் முன்னாடி வலி கொடுக்கும் முன்னாடி வலி கொடுக்கிற வேலை யாரும் செய்யாது சரிங்க சும்மா கறீங்களா சும்மா கறீங்களா அதான் இருக்க முடியும் நீ மட்டும் வந்திருக்க எங்க அண்ணன் வந்திருக்கான் அண்ணா அட அருமையானவங்க அண்ணா தங்கமானவன் தங்கமா தங்கம் சொல்லாது நம்மளால வாங்க முடியாது 57,000 சொல்றான் ஆமாங்க யார் 56 யாருக்கு பற்றியே சொல்லாதுடா எங்க அண்ணன் ஒரு வெள்ளிக்கு சமங்க வெள்ளி என்னத்து பா என்னத்துக்கா
கேட்காதே. தப்பு இல்ல. அக்காவை கொண்டாந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவன் ஓய். ஆ, அதனாலதான் அக்கா ஓயி. நீ யாரு? நான் யாருடா? மாமா. காளை. இந்த காளை கொட்டத்தை கொடுத்தவன் நீ. மக்காளை கொண்டாந்து இந்த காளை கொடுத்தேன். ஆ, நீ மச்சான். ஓ, அதனாலதான் ஒக்காலம். அக்காளை ஓய். அக்காளை இந்த காளையை கொடுத்த ஓய். ஓ, அதனாலதான் மக்காளா அது ஓய்னு தப்பு கிடையாது. மக்காளா ஓய்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட் கேக்குற முடிய என்னது? ஒக்காலம் ஓய்ய. அதை மட்டும் வருவேன். பல்லாண்டு பல்லாண்டு சொல்றேன், நல்ல விளக்கமா சொல்றேன். டோலுனா என்னன்னு ஏண்டாடி? அவன் தான் சொன்னான்னு பார்த்தா அவரு ஒண்ணு டோலுன்றாரு. அம்மா டோலு மரியாதை கேட்டு உனக்கு ஏண்டா? ஐயா அது விலகத்தை டேய் ராஜா, அங்க வா. எங்க அண்ணன் இருக்கிறான்னு சொன்னேன், அப்பவே தெரியுண்டா எனக்கு. ஐயா ஏண்டா, எங்க அம்மா டோலு, எங்க அக்கா டோலு, என் தங்கச்சி டோலு, ஆ, எங்க சொந்த பந்தம் சித்தாத்தா பெரியாத்தா எல்லாமே டோலு. ஆனா பாத்தியா அவன் கடைசா சொன்னான் பாத்தியா? அவங்க அம்மா பத்தினி, ஆ, அவங்க அக்கா பத்தினி, ஆ. உங்க அம்மா டோலு எங்க அம்மா டோலு, அவங்க அம்மா பத்தினி. பத்தினி. இது யாரால வந்தது? இது யாரால வந்தது? யா புத்திதான் செருப்பாலியாச்சு. உலகத்தில் வாயார கெடும். உன் வாயார நீ சொல்லி அண்ணனு நான் அவனை கூப்பிட்டு கேட்டா, டேய் எங்க அம்மாவை டோலு கரண்டு கொதிக்குது. ஐயா கொஞ்சம் தண்ணீர் கொண்டு ஊத்து. இல்ல கொதிக்குது. தப்பா கேட்டேன். ஐயா அது டோலுன்னா என்ன? என்ன தப்பா உங்க அம்மாவை தான் தோல் என்ன தப்பு இது? டேய், டோலுன்னா என்னடா? தோல் 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 ஆமா, உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா டோலுன்னா என்னன்னு? ஐயா, வாழ்ந்த பெரியவங்க யாருன்னா சொல்லுங்க. டோலுன்னா இல்லையா? என்ன கூப்பிட்டு டோலுன்றாயா? இவரு தண்ணி வரல, எட்டு தொட்டி வை. ஐயோ தண்ணி வரல. ஏண்டா, பள்ளிகரமா பட்டாணி தூண போறான், தண்ணிகரமா விட போறான். இல்லாதவனை போய் விட்டுறா, நான் எங்க இருந்தாலும் விடுவேன். இல்லாத கதை முன்னாடி தான் எனக்கு தெரியும். வாப்பா. பட்டர் வச்சு சாப்பிட்றான் வாங்க. ஏம்மா, யாராருக்கு எது ஆகுமோ அதுதான் பண்ணணும். ஆகட்டும் ஐயா. முடியாதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாங்க. அப்பா, நீங்க ஒரு விளையாட்டு பிள்ளைகள். ஆமாங்க. நீங்கள் இல்லை என்றால் எனக்கு நேரம் போவாது. இதுவாது பரவாயில்ல. ஏய், இப்ப பல்லுல தான் சொன்னாங்க. சரி. அவன ஒரு வார்த்தை சொன்னாங்க. இல்லப்பா, அது என்ன ஒரு ஹோட்டல் அது? அடடே, அது என்ன ஒரு என்ன ஒரு அது? ஒண்ணு இல்ல. மானாமதி மானாமதி ஹோட்டல். கூட்டோட்டல்ல ஒரு ஹோட்டல்ல போய் இவர் இட்லி எடுத்து தட்டுல வச்சாரு. ஏய், ஏய், குடிகாரா. ஏய், குடிகாரா. ஏய், எடுக்காதடா. அப்படி இல்ல, அப்படி சொல்ல. இவரு கொண்டே கிண்டிமா இருக்கும். ஹோட்டல்ல போயிட்டு நாங்களே இட்லி எடுத்து வைப்போம். இவரு அதே மாதிரி போய் வச்சாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து, அண்ணா நீங்களே எடுக்காதீங்க, என்ன பண்ணு கேட்டா, இல்ல நான் குறியாக்காரன் இந்த கொண்டையை பார்த்துட்டு உங்களுக்கு சத்தியமா அது கிராஸ் தான். அம்மா அப்பா குத்தனம் பண்ணிருப்பாரு. அம்மா நல்லவங்க, அம்மா நல்லவங்க.
அப்ப நாங்க டோலா இல்ல நாங்க டோலா டோலா என்ன தெரியுமா? ராஜ மேளம். உலகத்திலேயே எத்தனை இசை கருவிகள் இருந்தாலும் ராஜ மேளத்துக்கு நிகரான மேளம் இந்த உலகத்திலே எந்த வாத்தியம் கிடையாது. 700க்கு 700 கேட்கிற ஒரே ஒரு மேளம் ராஜ மேளம். ராஜ மேளம். உனக்கு எப்பங்க அடிப்பாங்க அது? இங்க இருக்குதா? எங்க? கொடநல்லூர். கொடநல்லூர் தானா? எந்த நம்பாளுங்க அங்கதான் இருக்காங்க. எப்பங்க வந்த? ஏய், எனக்கு என் நடிகர்கள்லாம் அங்கதான் இருக்காங்க. அப்பா விக்கி சொன்னையா? ராஜா வரும்பொழுது அந்த மேளம் ஆமாங்க. மங்கள வாத்தியம், அந்த மங்கள வாத்தியத்தை மிஞ்சியது ராஜ மேளம். ஆமாங்க. இந்த ராஜனுக்காக அழகான ஒரு ராஜ மேளத்தை எங்கிட்ட ஆடி காட்டினேன். தண்ணிய நானும் ஆனாதவர்கள் அனைவரும் ஆடிவார்கள். ஆடுவார்கள். இந்த சத்தியமணி நாட்டை எதை எடுக்கூடாது, அது எடுக்கூடாது. இல்லைங்க, அது எத்தனை நிமிஷம் சொல்லுவாங்க? கம்யூனிட்டி போயிடுவேன். சத்தியம் சத்தியமொழி நாடு. சத்தியமணி நாடு. ஆமாங்க. சத்திய சீலன். சத்திய சத்தியாவதி என்ற மங்கைய மணர்ச்சி. சத்தியாவதி. சத்தியாவதிடா. என்னுடைய மனைவி பெயரை அழுத்த திருத்தமா சொல்றேன். சத்தியாவதி. மனைவி அமைவதெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, மாத்திரை என்னப்பா சொல்லுங்க. மாத்திரை போடாத வந்துட்டு பொழுது அப்ப என்ன அவன் மெண்டலு இவருக்கு கண்ணு தெரியாதா? 5ஆம் நம்பர் லிஸ்ட்ல சேர்த்துற பாருங்க. நோட்ல பகல மென்டல் 5ஆம் நம்பர் மென்டல். பன்றியோட பசு சேர்ந்தா நீ சொன்ன போதும். மென்டலோடு நான் வந்து சேர்ந்தா நானும் மென்டல் தானே. ஊரோட ஒத்து போகணும், இல்லைன்னா வேரோட போயிடும். தனியா ஓடனா ஊரெல்லாம் ஒன்னா ஓட சொல்ல. ஒரு மனுஷன் தனியா போனா ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவன் மட்டும் என்ன தனியா போறான்னு அவன் வீட்டையே காலி பண்ணிடுவாங்க. அதுக்குதான் பெரியவங்க பழமொழி சொன்னாங்க, ஊரோட ஒத்துப்போ இல்ல வேரோட அழிச்சிருவாங்க. விடுங்க ஐயா, கோவப்படாதீங்க ஐயா. நாங்க 2 பேரும் ஒரு மெண்டலுங்க. என்னதான் சேர்த்துக்கோங்களா? உட்காருங்க ஐயா. சரிப்பா. மாலை போட்டு ஐயா புரியா? ஏம்பா புட்றான்றா? மாலையை போடுறேன். ஆமா அது உன் கையால எடுத்து வைக்கிறப்பா. ஐயா. நம்பி உட்காரலாமா? ஐயா உட்காருங்க ஐயா. அதாங்க யுவராஜே. ஐயா உட்காருங்க ஐயா. உட்காருங்க ஐயா. ஏய் சொல்றா. ஏண்டா பொன்னாடு ஓட்டம் இன்னாட்ட மன்னவா, தங்கள் அன்பார்ந்த காவலர் சிரம் தாழ்த்த வணங்குகிறோம். மாமன்னர் கற்பக வழியட பற்பதங்கள் நட்டாச்சி அம்மா பாவி பாவி கேட்டுக்கிறியாடா பாவி. தொண்டை கட்டு போச்சுட்டு வேண்டாம். ஒரு நாள் அந்த தொண்டிலேயே பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. இருக்கிறதும் பூச்சி ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருக்கா? ஏன் தெரியாது? இருக்கிறவன் அள்ளி முடிக்கிறா, இல்லாதவன் மேக்கப் பண்றா. இருக்கிறவன் கத்த வேண்டியது தானே. கத்த முடியலங்க. ஆ. அப்படி குண்டுலாம் வெளியே வராம ஓடி ஒண்ணு டேய், இதுக்கு அதுக்கு என்னடா அது வித்தியாசம்? முக்கு முக்கு அறிவேற்றவரே, ஏண்டா சும்மா இருக்கிற உனக்கு சிம்மாசனம் போட்டு மாறி கைக்குள்ள போடணும்னா நீங்க 2 பேரும் போட்டீங்க, என்ன காரணம்? கிட்னி வேலை செய்யணும். டேய், கிட்னி அங்க இருக்குது, கிட்னி இங்க இருக்குது, பூனை இங்க இருக்குது. மாலையில பாம்பு வைக்கிறாங்க. ஆ. ஒருவேளை வச்சு நீ செத்துட்டீங்கன்னா ஓஹோ, மாமனை 3 லட்சம் யாரு கட்ட போற? ஐயா இன்னும் 1.5 ரூபாய் கம்மியா இருக்குமா? ஐயா டேய், சத்தியாவதி என்ற மங்கை வளர்த்தி மனசே ஆண்டவன் அருளால் அருளால் 3 செல்வங்களை வந்தெடுத்து 3 குழந்தைகள், 2 ஆண் மக்கள், ஆண் மக்கள், ஒரு பெண் குழந்தை. அதுக்கப்புறம் எதுவும் ஏற்பாடு பண்ணியா? ஏய், 3ஓட போதும், 2 தான். இப்பெல்லாம் 1 ஒன்னா இருக்கிறவன் வளமா இருப்பான். அது கூட இல்லங்க. 1 தோப்பாவாது. அது கூட எங்கப்போ மாத்திரம் வந்து தனிப்பட தோப்பாகுமா? ஆகாது. ஆகாது. இருக்கணும். அப்பா மாறன்
மாற மற்றவனுக்கு மாற. இளையவனுக்கு முத்து. என்னுடைய மகனுக்கு முத்தழகி என்று பெயர் சூட்டி இளவரசி முத்தரை கன்னிப்புறம் முடிக்க மக்கள் என்னுடைய மனைவியை நான் பார்க்க வேண்டும்.